அன்பு நண்பர்களே, வணக்கம். எந்த வயசாக இருந்தாலும் படிக்கட்டில் ஏறி ஏறி இறங்குறது அது 2 மாடியோ 3 மாடி 4 மாடி உடலுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ்னு பல வழியில் சொல்கிறாங்க. இதயத்துக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி நடைப்பயிற்சி இதோ அதே மாதிரி அதிகமாக இந்த ஒரு 4 மாடி 5 மாடி வரைக்கும் கூட லிஃப்ட்டை பயன்படுத்தாமல் அதை படிக்கட்டை யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது மாதிரி வாழ்க்கையினுடைய உயரத்தில் போகிறதும் நமக்கு ஒரு மனதினுடைய ஒரு ஆரோக்கியம் மகிழ்ச்சிக்கு ரொம்ப உகந்தது. இப்போ நம்ம செய்கிற நல்ல செயல்கள் நம்மளை உலகத்தை நினைவு கூற வைக்கும். அவர் எஸ் ராமகிருஷ்ணன் நாவலாசிரியர் அருமையாக ஒரு இடங்களாக போய் காலேஜ், இந்த புத்தக கண்காட்சி, இப்படி இடங்கள்லாம் பேசும்போது அவர் டால்ஸ்டாயினுடைய ஒரு கதையை சொல்கிறாரு. 2 நண்பர்கள் அப்படின்னு. அதாவது அதில் ஒருத்தர் ஏழை விவசாயி, இன்னொருத்தர் வசதியான ஒரு வியாபாரி. அப்போ இவங்களுக்குள்ள ஆசைகள் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எப்படியாவது போய் ஜெருசலேமுக்கு அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் ஜெருசலேமில் இயேசுநாதரை சந்திச்சுட்டு வந்துடணும், தரிசனம் பண்ணிடணும்னு ஒரு ஆசை. சரின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு, ஆனால் 2 பேரும் ஃப்ரெண்டு. ஆனால் அந்த இது இருக்குது, என்ன சொல்கிறது, அந்த வர்க்க பேதங்கிற மாதிரி வசதியில் 2 பேருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போகிறாங்க. அப்போ போகிற வழியில் என்னென்னா, ஒரு கிராமத்தில் ஒரு குடிசையில் ஒரு முனங்கல் சத்தம் மாதிரி கேட்குது. அப்போ அந்த விவசாயி சொல்கிறாரு, நம்ம என்னன்னு பார்த்துட்டு வரணும்னா, அதில் ஒரு 20 வயசு ஒரு இன்னொரு விவசாயி ரொம்ப ஒரு காய்ச்சலோடு படுத்து கிடக்காரு. அப்போ அந்த குடும்ப உறுப்பினர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ என்னென்னா, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இருக்காது, உதவிக்கு ஏன்னா சரியான அறுவடை இல்லை, சரியான விளைச்சல் இல்லை, அதனால் அப்படின்னும்போது சரின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இன்னொருத்தட்ட சொல்கிறாரு, இவரை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம், ஒரு உடம்பை சரியாக்கிட்டு போகணும். அப்போ அந்த நண்பர் வியாபாரி என்ன சொல்கிறாருன்னா, நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் இவங்க பின்னாடி அடுத்த ஊரில் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், நீங்கள் என் கூட சேர்ந்துக்கோங்க அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் ஒரு டாக்டரை கூப்பிட்டு வர்றாரு. அவர் இவரை பரிசோதனை பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு இப்போ முக்கியமான மருந்தே சரியான பசியில் இருக்கார், இந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே பசியில் தான் இருக்கும் போல் பஞ்சத்தில், அதனால் இவருக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியும் நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் இவருக்கு உடம்புல அந்த தெம்பு வரும். இவர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, குடும்பத்தினுடைய தலைவராக இருக்காருன்னு. அப்போ அவருக்கு மனசு கேட்கலை. சரின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த கை காசை வச்சு அவருக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு இது பண்ணிட்டு பண்ணுறாரு. அப்புறம் அவரை விட்டுட்டு வரத்துக்கு இவருக்கு மனசு இல்லை. அப்போ நினைக்கிறாரு, சரி அப்போ கடவுள் பார்க்குறது கொடுப்போம், இல்லை இன்னொரு நாள் பார்த்துக்கிடுவோம், முதல்ல இவரை கவனிப்போம். அவருடைய மனசில் மனித சேவை தான் கடவுளுக்கு செய்கிற போத்துறோம்னு நினச்சிட்டாரோ என்னமோ, சேவை நினச்சிட்டாரோ, அப்படி செஞ்சுட்டார். சரி என்ன பண்ணுறாரு, இவர் போய் ஆட்டோமேட்டிக்காக போய் அவருடைய வயலில் போய் வேலை செஞ்சு அங்கேயே தங்கி 2 மாதமாக அவருடைய உடம்பையும் தேற்றி கொஞ்சம் விவசாயத்தையும் எல்லாரையும் செஞ்சு அவரை நல்லபடியாக குணப்படுத்திடுறாரு. அதுக்குள்ளே அவர் கொஞ்சம் எழும்பிடுறாரு, ஆரோக்கியமாக ஆயிடுறாரு, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு திரும்பலான்னு நினைக்கிறாரு. இங்கே அவர் அந்த டைமில் போய் சேர்றாரு பார்த்தீங்களா, அந்த வியாபாரி. சரியான கூட்டம் ஜெருசலேமில். அப்போது அவர் அங்கே கூட்டத்தில் போய் ரொம்ப பின்னாடி நின்று பார்த்தா, அந்த முன்னாடி வரேன்னு சொல்லிட்டு வராமல் போன அந்த ஏழை விவசாயி அந்த பக்கத்தில், அந்த சிறுவன் பக்கத்தில் இயேசுநாதர்கள் அவரை தரிசனம் பண்ணுற மாதிரி தெரியுது. பார்த்தியா, நம்ம கூட வரவே இல்லை, நமக்கு பின்னாடி எவ்வளோ கிட்ட போய் கடவுளை தரிசனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு எங்கள் வீட்டில் கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, அவர் இன்னும் வரவே இல்லையா, உங்களோட தானே போனார், 2 மாதம் ஆச்சு அப்படின்னு. அப்போ இவருக்கு பின்னாடி அவர் அந்த விவசாயி வர்றாரு. அப்போ அந்த வியாபாரி நண்பர் கேட்குறாரு, நீ எப்படி எனக்கு முன்னாடி அங்கே போய் தரிசனம் பண்ண கடவுளை அப்படின்னு. நான் இங்கே தரிசனம் பண்ணேன், ஆனால் நாங்கள் அன்னைக்கு அந்த குடும்ப உறுப்பினர் எல்லாமே உட்காந்து மெழுகுவத்தெல்லாம் ஏற்றி நாங்கள் அன்றைக்கி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாரு. அப்போ இதுதான், அப்போது நம்ம ஒரு காலத்தால் அழியாமல் மற்றவங்க மனசில் இடம் பெறணும் அப்படின்னா நம்ம அடுத்தவங்களை பற்றி நினச்சி பார்க்கணும். அடுத்தவங்களுக்கான நல்ல காரியங்களை செய்யணும். உதவி செய்கிறதுக்கு பாருங்கள், இவர் ஒரு நோக்கத்துக்கு போகிறாரு,
போகும்போது இன்னொரு பாதிக்கப்பட்ட மனிதனை வந்து பார்க்குறாரு. அப்போ இவருக்கு மனசு இறங்குது. அது வந்து நேராக எங்கே போய் சேருது அப்படின்னா கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருது. இதை தான் செய்கிறோம். இப்போ திருப்பி சொன்ன மாதிரி படிக்கட்டில் ஏறுறதுல அந்த மாடியில் இருக்கிற வீட்டுக்கு போய் சேர்றோம் ஒன்று, அதில் பல வகையான இது இருக்குன்றோம். அது மாதிரி உயர்வான சிந்தனைகள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்றவங்களுடைய மனசில் வந்து வாழ்ந்துருவோம். அது வந்து ஆசிரியராக இருக்கலாம், எந்த துறையை சார்ந்தவங்களாகவும் இருக்கலாம், ஒரு இசைக்கலைஞனாகவும் இருக்கலாம். அப்போ அவங்களுடைய அனுபவம் வந்து நல்ல விதத்தில் மற்றவங்களுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து மக்களுடைய நெஞ்சத்தில் வந்து வாழ்வாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாரையும் சொல்ல வரல, சில இளம் பிராயத்தினருடைய சிந்தனைகள் வந்து சரியில்லை. இப்போ பாருங்கள், சமீபத்தில் பெங்களூரில் இப்போ போன வாரம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து போதைப் பொருள்லாம் பயன்படுத்தி எஸ்பெஷலி இளம் பெண்கள் இளைஞர்கள் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அதில் பார்த்தா பெரிய கை, அரசியல் கை, அந்த மாதிரி வந்து பெரிய ஆட்களுடைய இது இருக்குது. எல்லாமே இந்த என்ன சொல்கிறது, கீழ்த்தரமான ரசனை, அந்த சிந்தனை வந்து சின்னவங்களுக்குன்னு இல்லை, பெரிய ஆட்களுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் 60 மேலே அந்த மாதிரி இருக்குது. அப்போ இவங்கள வந்து சமூகம் வந்து மதிக்காது, உலகம் வந்து மதிக்காது, மறந்துடும் இல்லைங்களா? இப்போ வந்து இப்போ நிறைய அதாவது பெரிய ஆளுமைகள் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மக்களுடைய நினைவில் வந்து வராங்க. இன்றைக்கி நம்மளுக்கு அப்படி நம்ம இருக்கிற நிலமையில் வந்து நம்மக்கிட்ட ஒரு 100ல் 1 பாகம் மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்தாலே அது நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், அடுத்தவங்களுடைய மனசில் வந்து வாழ்வோம். இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல செய்கைகள் வந்து அந்த உதவி செய்கிறது வந்து நம்ம யாருக்கு செய்கிறோமோ அவங்களுக்கு வந்து அது நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கொடுக்கும். அதில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதை மாதிரி அது ஒரு விளைச்சலை கொடுத்து என்ன சொல்கிறதுனா அது ரெட்டிப்பு மோனிப்பு ஆகி அது வந்து தொடர்கதையாகிடும். இப்போ எப்படி கெட்டது வந்து கண்டிக்கப்படுதோ, மற்றவங்களால் இகழப்படுதோ, அது மாதிரி நல்ல விஷயங்களும் மற்றவங்களால் போற்றப்பட்டு வந்து இந்த யார் மாசை தூங்காத 1000 பூக்கள் மலரட்டும்ன மாதிரி மழை வந்து ஊரெல்லாம் பெஞ்சு ஊர் செழிக்கட்டும்னு சொல்கிற மாதிரி நல்ல சிந்தனைகள் வந்து எங்கேயுமே தூவப்பட்டால் சமுதாயம் மட்டும் இல்லை, நம்ம உலகமே வந்து செழிக்கும். அப்போ நம்மளும் வந்து என்ன செய்வோம், எல்லோருடைய நினைவுலையும் நம்ம வந்து நினைக்கப்படுவோம். நம்மளுடைய பேர் வந்து என்றைக்கும் வந்து நிலைக்கும். நம்ம ஏதோ ஒரு சந்ததிக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இருப்போம். மிக்க நன்றி.